ஹாய், என்னோட பேர் சிண்ட்ரெல்லா. நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இன்டகிரேட்டட் எம்எஸ்சி படித்தேன். நான் ஃபைனல் செமஸ்டர் என்னோட ப்ராஜெக்ட் டைமில் தான் எனக்கு வந்து மேக்ஸில் பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அது ஒரு 1.5 years நான் அது பண்ணேன். அது பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் வந்து பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டே வந்தேன். அப்போதான் வந்து நான் பார்த்தது என்னன்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா the eligibility to even apply for those institutes is to have cleared this CSIR exams, MBHM or GATE இந்த மாதிரி. ஸோ நான் வந்து என்னோட ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்குலாம் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் கட் ஆஃப் கிளியர் பண்ற கட் ஆஃப்க்கு ஹாஃப் தி மார்க் மட்டும்தான் என்னால் வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இது கொஞ்சம் சீரியஸா இது பண்ணுவோம், என்னோட நம்ம ரிசர்ச் பண்ணணும், நம்ம ஆசைப்படுறோம், சீரியஸா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ்லாம் அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆன்லைன்ல தேடி பார்த்தேன். ஸோ எனக்கு கிடைச்சது வந்து 2 இன்ஸ்டியூட்ஸ் நான் ஃபில்டர் அவுட் பண்ணதுல. டெல்லியில இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் அண்ட் இங்கே ஜிஎம்ஐ. ஸோ எனக்கு இது கம்பேர் பண்ணி பார்த்தப்போ இங்க வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இங்க சார் கிட்டக்க ஃபோன் பண்ணி பேசினப்போ இவங்க ட்ரஸ்ட்வர்தியான பர்சனா தெரிஞ்சாங்க. அதுதான் எனக்கு காரணம் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜாயின் பண்ணிருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் உண்மையாவே ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஃபீஸ் வாங்கிட்டோம், அவங்க படிச்சாலும் கிளியர் பண்ணாலும் கிளியர் பண்ணாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இங்க சார் வந்து அப்படி கிடையாது. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப்ல ஷைன் ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிறவங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியா அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிற மோட்டிவோட கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இங்க கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பேசிக்லேருந்தே நிறைய எடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து எனக்கு ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய புது விஷயங்கள் இங்க வந்து தான் கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை இன்னும் அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அழகா புரியுற மாதிரி எனக்கு இங்க இருந்துச்சு. அண்ட் சப்ஜெக்ட் புரிஞ்சா மட்டும் பத்தாது, நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்றதுக்கு தெரியணும். நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் இந்த சிஎஸ்ஐஆர் கேட் இது எல்லாத்துலயுமே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து அதை அப்ளை பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க ரெகுலரா வந்து நமக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து சிஎஸ்ஐஆர் பேட்டர்ன்லயே இருக்கும். அந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எல்லாமே அதே மாதிரியே இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிதான் வைப்பாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஒரு புதுசா இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வந்து அது அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸை வந்து கிளாஸ்ல எல்லாரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். சீனியர்ஸ் கூடயோ இல்ல ஃபெல்லோ கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். சார் வந்து நம்மளை எப்போதுமே என்கேஜாவே வச்சிருப்பாங்க. ஒண்ணு இந்த மாதிரி டெஸ்ட் இல்ல அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இன்டர்வியூஸ். நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்றது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளை கூப்பிடுவாங்க இன்ஸ்டியூட்ஸ்ல. அதுக்கடுத்தது அங்க வைக்கிற ரிட்டன் டெஸ்ட் இல்லைன்னா அங்க உள்ள இன்டர்வியூ இதை கிளியர் பண்ணி நம்ம வந்து சீட் வாங்கணும் இல்லையா. ஸோ இந்த இன்டர்வியூஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட். என்னால வந்து என்னோட இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, என்னோட ஆர்கியூமெண்ட்டை கரெக்டா சொல்ல முடியாது, கன்வே பண்ண முடியாது. அந்த இடத்துல எல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவேன். ஸோ இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஐஐடிஸ்ல எல்லாம் எப்படி இன்டர்வியூ அட்மாஸ்பியர் இருக்குமோ அதை இங்கேயே கொடுப்பாங்க. சார் கிளாஸ் நடத்துற டைம்லயே ஒரு 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 பர்டிகுலர் போர்ஷன் கொடுத்து படிச்சுட்டு வர சொல்லி இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது. இல்ல இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி இருக்கிற மற்ற சீனியர்ஸ் எல்லாரையும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண சொல்லி நமக்கு அதுல இருந்து இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. இதெல்லாம் தான் நான் ஆக்சுவலா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம். நான் வந்து கேட் கிளியர் பண்ணியிருக்கேன் வித் ஆல் இண்டியா ரேங்க் 646. எனக்கு 2 இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து பிஹெச்டி ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஐஐடி கவுஹாத்தி அண்ட் ஐசர் திருப்பதி, ஐஏஎஸ்சிஆர் திருப்பதில இருந்து. ஸோ எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இன்ஸ்டியூட் தான் அதுக்கு முழு காரணம். எனக்கு வந்து என் கூட எனக்கு படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சீனியர் அண்ணாக்கள் இவங்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் கேட்குறப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது, இது எல்லாத்துலயுமே அவங்க கூட இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த நேரத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை அம்மா அப்பா அண்ட் அக்கா ஃபார் their சப்போர்ட். அண்ட் அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஐ வாண்ட் டு தேங்க் மை காட் ஹூ மேட் இட் ஆல் பாசிபிள். அண்ட் இந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் ஜிஎம்ஐன்னு ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நவ் ஹியர் ஐ am talking in such one of videos. So if you are out there
thinking about whether you want to join here or not, please do join. You won't regret it. And you'll be talking here, sharing your experience pretty soon. So all the best. Thank you.